பரீட்சை வினாக்கள். பரீட்சை வினாக்கள் நீங்க ஏற்கனவே ஒரு கேள்வி பேப்பர் எடுத்தீங்கன்னு சொன்னா, அதுல ஒரு கேள்வி உண்டு. இந்த மாதிரி ஒரு கேள்வி உண்டு வரும். அப்ப பெரும்பாலும் மாடல் பேப்பர்கள்ல, செமினார் பேப்பர்களிலெல்லாம் இந்த கேள்வி இருக்குது. இந்த எடுக்கப்பட்ட கேள்விகள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேள்விகள் எடுக்கப்பட்ட இது 9 வினாத்தாள் போட்டிருக்கிறேன். 9 வினாத்தாள்களும் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15, 20 பேப்பருக்கு மேல சர்ச் பண்ணிப்போம். ஒவ்வொரு கேள்வியும் எடுக்கிறதுக்கு. ஒவ்வொன்றும் ஃபைனல் செமினார்ல இருந்து எடுத்ததுகள். மாடல் பேப்பர்ல இருந்து எடுத்த கேள்விகள். ரைட். இப்ப முதலாவது கேட்டிருக்குது கேள்வி. முதலாவது கேட்டிருக்குது கேள்வி 50 வினாக்கள் கொண்டமைந்த நுண்ணறிவு வினாத்தாள் ஒன்றின் சரியாக விடையளிக்கும் ஒவ்வொரு வினாவிற்கும் 2 புள்ளிகள் வழங்கப்படும். பிழையாக விடையளிக்கும் ஒவ்வொரு வினாவுக்கும் மேலதிகமாக 1 புள்ளி கழிக்கப்படும். இதன் அடிப்படையில் 64 புள்ளிகளை பெற்ற ஒருவர் எத்தனை வினாக்களுக்கு சரியாக விடையளிப்பார் என்று சொல்லித்தான் கேள்வி கேட்டிருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சும்மா சாதாரணமா நான் ஒன்று கேட்க. சரியா? எல்லாரும் இப்ப சொல்லுவீங்க என்னண்டா, ஒரு கேள்வி 20 வினா இருக்குது. 20 வினா. சரியா? ஒரு கேள்விக்கு 5 மார்க்ஸ் தருவாங்க. ஒரு சரி எடுத்தா உங்களுக்கு 5 மார்க்ஸ் தருவாங்க. நீங்க 20 சரி எடுத்துட்டீங்க. இருபதுமே சரி எடுத்துட்டீங்க. சரியா? பசால் படிப்பிக்கிறத பாருங்க. 20 கேள்வி, ஒரு சரி எடுத்தீங்கன்னா 5 மார்க்ஸ். நீங்க 20 சரி எடுத்துட்டீங்க. நீங்க எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க? 20 5ஆல பெருக்கினீங்கன்னா 100 மார்க்ஸ் எடுப்பீங்க. சரி, நீங்க 18 சரி எடுத்துட்டீங்க. இப்ப என்ன மார்க்ஸ் வரும் உங்களுக்கு? 18 சரி எடுத்துட்டீங்க. என்ன மார்க்ஸ் வரும் உங்களுக்கு? 3வது 90 மார்க்ஸ். ரைட். ஓகே. இப்ப நீங்க 10 தான் சரி எடுத்திருக்கிறீங்க. என்ன மார்க்ஸ் கிடைக்கும்? 10 தான் சரி எடுத்தீங்க. சரி, இது ஓகே. சரியா? இப்ப என்னன்னு சொன்னா, ஒரு ஆள் இப்ப பனிஷ்மெண்ட் தர போறாங்க. நல்லா படிப்பிக்காங்க. படிப்பிக்கிறதுக்கு பிறகு இனி நீங்க சரி எடுத்தீங்கன்னா 5 மார்க்ஸ், பிழை எடுத்தா மார்க்ஸ் கழிப்பேன் என்று சொல்லி பனிஷ்மெண்ட் தர போறாங்க. ஒரு ஆள் 20 கேள்வி இருக்குது, சரி எடுத்தா 5 மார்க்ஸ், ஒரு பிழை எடுத்தா 5 மார்க்ஸ் கழிப்பேன் என்று சொல்றார். ஒரு பிழை எடுத்தா 5 மார்க்ஸ் கழிப்பேன் என்று சொல்றார். ஒரு பிழைக்கு 5 மார்க்ஸ். ஒரு ஆள் 19 சரி எடுத்துட்டார். அப்ப இவருக்கு மார்க்ஸ் என்ன வரும்? 95 வருமா? 2வது 90 வருமா? 95 வருமா? 90 வருமா? வர்ற மார்க்ஸ் என்ன வரும்? 95. அப்படியா அஸ்மா? 19 சரி, 20க்கு 19 சரி, ஒன்றே ஒன்று தானே பிழை. அப்படியா? ஒன்றே ஒன்று பிழை. ஒரு பிழைக்கு 5 மார்க்ஸ் வெட்டுவாங்க. பனிஷ்மெண்ட். அப்ப ஒரு கேள்வி நீங்க சரி எடுக்கல, அதனால உங்களுக்கு 5 மார்க்ஸ் வராது. பனிஷ்மெண்ட் 5 மார்க்ஸ் வெட்டுவோம்னு சொல்றாங்க தானே. சரியா? அப்ப மொத்தமா 10 மார்க்ஸ் இல்லாம ஆகும். அப்ப 100 வாரத்துக்கு பதிலா 90 தான் உங்களுக்கு மார்க்ஸ் வரும். 95 வராது. சரியா? இன்னும் 50 கேள்வி.
50 வினா. ஒன்று சரி எடுத்தீங்கன்னா 2 மார்க்ஸ். ஒன்று சரி என்றா 2 மார்க். 50 சரி என்றா 100 தானே. 50 சரி என்றா 100. ஆனா லிமிட் போடுறாங்க. பிழை எடுத்தா பனிஷ்மெண்ட் ஒன்று போடுறாங்க. என்னன்னு சொன்னா ஒரு பிழை எடுத்தா சரியா, அதாவது ஒன்று பிழை எடுத்தா 1 மார்க்ஸ் வெட்டுவாங்கல எப்படி சொன்னா, இப்ப நாம என்ன செய்யணும்டா 50 சரி எடுத்தா 100, ஒரு பிழையும் இல்ல, அப்ப 100 தான் வரும். இப்ப ஒரு ஆள் வந்து 49 சரி எடுக்காரு, ஒன்றே ஒன்று தான் அவருக்கு பிழை அப்படின்னு சொன்னா அவருக்கு 1 மார்க்ஸ் வெட்டுவாங்க. அதோட அவர் பிழை எடுக்கிறதால 2 மார்க்ஸ் வராது. இப்ப 49 சரின்னு சொன்னா 98 கிடைக்கும். 49 சரி என்றா அவருக்கு 98 கிடைக்கும். ஆனா ஒன்று பிள்ளை எடுத்தாரு தானே, ஒரு பிள்ளை எடுத்தாரு தானே, அதனால 1 மார்க்ஸ் வெட்டுவாங்க அவருக்கு. ஒன்று பிழை எடுக்கிறதால ஒன்று வெட்டுவாங்க. அப்ப அந்த ஒன்றை நாம கழிக்கணும். கழிச்சோம்டா அவருக்கு 97 தான் மார்க் கிடைக்கும். இது விளங்காதாக்கள் யார்? இது பனிஷ்மெண்ட். இது சரியா? ரைட். இப்ப உங்களுக்கு விளங்கிட்டு சொன்னா நீங்க உங்களுக்கு விளங்கிட்டு அப்படின்டா 50 வினாயிரி சரியா, 50 வினாயிரி ஒரு ஆள் 45க்கு தான் சரி எடுத்திருக்கார். அப்ப இவர மார்க்ஸ் என்ன வரும்? 45 தான் அவருக்கு சரி. இப்ப இவர மார்க்ஸ் எத்தனை வரும்? முதலாவது விதி சரியா, அதாவது வெயிட். ஒரு சரி எடுத்தா 2 மார்க்ஸ், ஒரு சரிக்கு 2 புள்ளி, ஒரு பிழைக்கு 1 புள்ளி கட் வெட்டுப்படும். ஒரு சரி எடுத்தா 2 புள்ளி 2 மார்க்ஸ் கிடைக்கும், ஒரு பிழை எடுத்தா 1 மேலதிகமா 1 வெட்டுப்படும். இந்த அடிப்படையில ஒரு ஆள் 45 சரி எடுத்துட்டார், இவருக்கு எத்தனை மார்க்ஸ் கிடைக்கும்? முதலாவது 90 மார்க்ஸ், இரண்டாவது 85 மார்க்ஸ், மூன்றாவது 80 மார்க்ஸ். அஸ்மா என்னோட முதலாவதா இரண்டாவது 45 சரி எடுத்தா அவருக்கு 90 கிடைக்கும், அப்படித்தானே? 45 சரி எடுத்தாரு, அப்ப அவருக்கு 90. இப்ப 5 பிள்ளை எடுக்காரு வா, அப்ப 5க்கு 5 வெட்டு தானே, அப்ப 5க்கு 5 கழிச்சா 85 தான் இவருக்குரிய மார்க்ஸ். சரிதானே? ரைட். இன்னும் ஒரு உதாரணம் சரியா, 50 வினா, ஒன்றுக்கு 2 மார்க்ஸ் சரி எடுத்தா ஒரு ஆள் 35 தான் சரி எடுக்காரு. இவர மார்க்ஸ் நீங்க எடுங்க, விட போடலன்னா. ஒரு ஆள் 35 தான் சரி எடுக்காரு, என்ன வரும் விட? 35 தான் அவருக்கு சரி, ஒன்று சரி என்றா 2 விடை, ஒன்று பிள்ளை என்றா 1 வெட்டுவார், ஒரு மார்க்ஸ் எடுக்கிற மார்க்ஸ்ல இருந்து 1 வெட்டுவார். மன்ஹா சசா கட்டாயம் பேனை எடுங்க, எழுதி பாருங்க. பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இல்லை, பார்த்துட்டு இருந்து சரி வராது, பேனை எடுத்து எழுதி பார்க்கணும், சரியோ பிள்ளையோ. கை எடுத்தார்கள் கை வைத்தலாம். ரைட், ஓகே. பெரும்பாலான எடுத்துட்டீங்க. ரைட், எடுக்காதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. 35 தான் சரி, அப்ப 35 35க்கும் 1க்கு 2 படி 35 2 70. சரி, இப்ப மொத்தம் 50 வினாதானே, 35 சரி எடுத்தா எத்தனை பிள்ளை விட்டுருக்காரு? எத்தனை பிள்ளை? 15 பிள்ளை. 15க்கும் 15 மார்க்ஸ் வெட்டுவாங்க சரியா, 15க்கும் 15 ஏன் 1க்கு 1 படி,
ஒன்றுக்கு 2 30 வெட்டுவா. இப்போ ஒரு பிள்ளை எடுத்தா ஒரு மார்க்ஸ் வெட்டுவான்னு சொல்றாங்க. 15க்கும் 15 வெட்டுவா. வெட்டினாலன்னு சொன்னா குறைப்ப 70ல இருந்து 15 போனா 55 மார்க்ஸ் தான் இவருக்கு கிடைக்கிற மார்க்ஸ். யாருக்கு சரி? ரைட். இப்ப அந்த கேள்விக்கு போறதுக்கு சரியா? அந்த கேள்வியில இப்ப பாருங்க, கேள்விக்கு போறேன். சரியா? வினாத்தாள் 1. வினாத்தாள் 50 வினாக்கள் கொண்டமைந்த நுண்ணறிவு வினாத்தாள் ஒன்றில் சரியாக விடையளிக்கும் ஒவ்வொரு வினாவுக்கும் 2 புள்ளி வீதம் வழங்கப்படும். பிழையாக விடையளிக்கும் ஒவ்வொரு வினாவுக்கும் 1 புள்ளி வீதம் கழிக்கப்படும். இதன் அடிப்படையில் 64 புள்ளிகளை பெற்ற ஒருவர் எத்தனை வினாக்களுக்கு சரியா விடையளித்திருப்பார் என்று கேட்கிறான். இப்ப நாம இவ்வளவு நேரமும் பார்த்தது சரியா? நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது எத்தனை கேள்விக்கு சரி எடுத்தாருண்டா என்ன மார்க்ஸ் எடுப்பாருன்னு. இப்ப என்னண்டா இங்க 64 மார்க்ஸ் எடுத்து வச்சிருக்கார். அப்ப எத்தனைக்கு சரியா எடுத்திருப்பாரு என்று கேட்கிறாங்க. சரியா? இதுக்கு 2 விதமா ஆன்சர் அடிக்கலாம். சரியா கேட்டுக்கொள்ளுங்க. 2 விதம். ஒன்று தரப்பட்ட விடையை வச்சு ஆன்சர் அடிக்கிறேன். சரியா? இன்னும் ஒன்று செய்முறை மூலமா ஆன்சர் அடிக்கிறேன். நீங்க விட காட்ட தேவையில்ல. முதலாவது ஒன்று தரப்பட்ட விடையூடாக எடுக்கிற, இன்னும் ஒன்று செய்முறையூடாக எடுக்கிற. விடைகள் தரப்பட இல்லைன்னா எப்படியும் கட்டாயம் செய்முறை வேணும். விட தந்திருந்தா செய்முறை தேவையில்லை. நமக்கு இப்ப வந்து விட 3 விட தருவாங்க. அப்ப அந்த விடையை வச்சு செய்யறதுக்கு லேசி. சரியா கேட்டுக்கொள்ளுங்க. விடையை வச்சு செய்யற லேசி. சரியா? விடையை வச்சு செய்ய தெரியுமெங்கிறார்கள் யாரு? விடையை வச்சு செய்யற லேசி அல்லது செய்முறை. ஃபர்ஸ்ட்டுக்கு செய்முறையை சொல்லி போட்டு விடையை வச்சு சொல்றது சொல்றேன். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு செய்முறையை சொல்லி போட்டு விடையை வச்சு செய்வது. ஏனெண்டா 2 கம்பியா பண்ணத்தானே வேணும். 2 அதே இது லேஸ் என்று ஓட்டு. இப்ப செய்முறை என்னண்டா 50 கேள்வி. சரியா? 50 வினா. இப்ப உங்களுக்கு நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க ஒரு மெத்தட்ல. சில பேர் வந்து வேற மாதிரி படிச்சிருப்பீங்க. இப்ப நான் சொல்லித்தார விஷயத்த சரியா பிடிச்சுக்கொள்ளுங்க. 50 வினா இருக்குது. ஒன்று சரி எடுத்தா 2 மார்க்ஸ், ஒரு பிள்ளை எடுத்தா 1 கழிப்பாங்க. மொத்தமா இங்க ஒரு பிள்ளை எடுத்தா எத்தனை கழிப்பாங்க? இது செய்முறை ஊடா. செய்முறை மெத்தட். சரியா? ஒரு பிள்ளை எடுத்தா இது 2ம் சேர்ந்து ஒரு பிள்ளை எடுத்தா சரியால வார 2 மார்க்ஸும் இல்ல 1 வெட்டுவாக. அப்ப 2ம் சேர்த்தா ஒரு பிள்ளை எடுத்தா 3 மார்க்ஸ் இல்ல அவருக்கு. 1 பிள்ளை எடுத்தாருன்னா 3 மார்க்ஸ் இல்ல. இது சரிதானே? ரைட். இப்ப ஒரு ஆள் வந்து 64 மார்க்ஸ் தான் எடுத்திருக்கார். அப்ப 50ம் சரியண்டா 100 தானே எடுத்திருக்கணும். 100 எடுக்கிறதுக்கு அவர் 64 தான் எடுத்தார். அப்படின்னா 36 மார்க்ஸ் இல்ல. அவர் இழந்த மார்க்ஸ் எத்தனைண்டா 36. சரியா? எப்படி எடுத்த? முதலாவது ஒரு சரி எடுத்தா எத்தனை மார்க்ஸ்? 2 மார்க்ஸ். ஒரு பிள்ளை எடுத்தா 1 கழிப்பாங்க. அப்ப மொத்தமா 3 கழிப்பாங்க. இது ஒன்று நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இவருக்கு மொத்தம் 50ம் சரி எடுத்தா 100 எடுப்பாங்க. இவர் எடுத்த மார்க்ஸ் 64 தான். அப்ப எத்தனையே அவர் இல்லத்தாக்கியிருக்காரு? 36 இல்லத்தாக்கியிருக்காரு. அப்ப 1 இல்லத்தாக்கினா 3 மார்க்ஸ் போகுது. 36 இல்லத்தாக்கினாருண்டா அதுக்கு நாம என்ன செய்யணும்டா 36 3ஆல பிரிக்கணும். 3ஆல பிரிச்சா 1 இதுல 2 12க்கு இவர் பிழை எடுத்திருக்கார். 12 பிழை. எத்தனை பிழை? 12 பிழை. அப்ப மொத்தம் 50 வினா 12 பிழைன்னு சொன்னா 38. சரி, இது
நேரடியா எப்படி விட எடுக்கிற திருப்பி ஒரு தடவை சொல்றேன். ஒன்று நமக்கு தெரியணும், இது நம்ம பாடமாக்குற இல்ல, நமக்கு தெரியணும். சரியா? ஒரு சில எடுத்தா 2 மார்க், ஒரு பிள்ளை எடுத்தா 1 போகுது. அப்ப ரெண்டும் சேர்த்தா, ஒரு பிள்ளை எடுத்தா ஒரு பிள்ளை எடுத்துட்டாரு 2 இல்ல 1 இல்ல, மொத்தமா சேர்த்தா 3 இல்ல, அவருக்கு 3 மார்க்ஸ் இல்ல. சரி, மொத்தம் எத்தனை? 100 வரணும், அவருக்கு 64 தான் வந்து. அப்ப 100ல இருந்து 64 போனா 36 இல்ல அவருக்கு. 1 புள்ளி எடுத்தா 3, 36 எத்தனை புள்ளி எடுத்திருப்பாரு? எங்கிறது 36 3 வச்சா 12 புள்ளி எடுத்துட்டான். மொத்தம் 50 வினா 12 போய். அப்ப சரி 38 தான். சரியா? இது செய்முறை மெத்தட். இது விளங்கினார்கள்? சரி, இதுல செய்முறையில் இன்னும் ஒன்று சொல்லணும்டா, ஒரு ஆள் வந்து செய்முறையில் இன்னொன்று சொல்லணும்னு சொன்னா, ஒரு ஆள் வந்து மொத்தம் 20 வினா, 20 வினா, அதுல வந்து 79 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு சரி எடுத்தா 5 மார்க்ஸ், ஒரு பிழை எடுத்தா 2 மார்க்ஸ் வெட்டுவாங்க. சரியா? நீங்க செய்ய தேவையில்ல, அது கேள்வி இருக்கு உங்களுக்கு. 2வது கேள்வி 20 வினா செய்முறையில 20 வினா இருக்குது. 1 சரி எடுத்தா 5, 1 பிள்ளை எடுத்தா 2 வெட்டுவார். அவர் 79 அடுத்திருக்கார். அப்ப செய்முறையில போனா ஒரு பிள்ளை எடுத்துட்டாருண்டா எவ்வளவு வெட்டுவார்? 7 வெட்டுவார். 7 போகும். ஒரு பிள்ளை எடுத்தா 7 போகும். எல்லாம் சரி எடுத்தா 25 100 தானே. எல்லாம் சரி எடுத்தா 100 கிடைக்கும். அவர் எடுத்த 79 தான். அப்ப எத்தனை திண்டு கழிட்டாரு? அடா 21 திண்டு கழிட்டார். 21 இல்லத்தாக்கி போட்டார், லொஸ்ட் பண்ணி போட்டார். 1 புள்ளி 7 போகும். 5 நட்டுங்க 7 போகும். அப்ப 21 இந்த 7ஆல பிரிச்சா 7 3 21. அப்ப 3 பிழை. 3 பிழை. அப்ப சரி எத்தனை? 20ல இந்த 3 கழிச்சா 17 சரி. சரியா? இது செய்முறை மெத்தட்ல. செய்முறை மெத்தட்ல விளங்கினாக்கு கையுத்துங்க. சரி, அப்ப அடுத்த இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது, அது சொல்லுங்களேன் என்றா கவனிச்சு கொள்ளணும். இது சரியா? முதலாவது ஏற்கனவே சொல்றேன். முதலாவது 50 வினா இருக்கு. இதுல ஒரு சரி எடுத்தா 2 மார்க்ஸ், ஒரு பிழை எடுத்தா 1 மார்க்ஸ். அவர் எடுத்த மார்க்ஸ் 64. அவர் எடுத்த மார்க்ஸ் 54, 64. இப்ப எத்தனை சரி என்று சொன்னா, முதலாவது விட என்ன விட என்றா 32, 2வது விட 36, 3வது விட 38. இதுக்கு கவனிச்சு கொள்ளுங்க. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நாம போட்டு பார்க்கணும். சரியா? நமக்கு என்ன எப்படி போட்டு பார்க்கிற என்று சொன்னா, 50 வினாயிருக்கு 32 சரியண்டா எத்தனை பிழை? 18 பிழை. இது சரி, இது பிழை. இதுக்கு பாருங்க, 36 சரியண்டா எத்தனை பிழை? 14 பிழை. ரைட். இதுக்கு எத்தனை? 38 சரியண்டா 12 பிழை. சரியா? ஃபர்ஸ்ட்க்கு இதை நோட் பண்ணணும். ஒன்றுமில்ல, மொத்தம் 50 வினா, 32 சரியண்டா 18 பிழை. மொத்தம் 50 வினா 36 சரியண்டா 14 பிழை. மொத்தம் 50 வினா 38 சரியண்டா 12. இது கழிச்சு போட்டு போடுறதுதான், ஒன்றுமே இல்லை. போட்டதுக்கு பிறகு சரியா, 32 சரி என்றா 1க்கு 2 படி எத்தனை வரும்? 2ஆல பெருக்கினா 64 வரும். நம்ம ஏற்கனவே மார்க்ஸ் எடுத்தமே, 32 சரி என்றா 64 மார்க்ஸ் வரும். 18 பிள்ளை என்று சொன்னா 1 பிள்ளை என்றா 1 குறைப்பாங்க. அப்ப 18 கழிச்சா 64ல 18 கழிக்கணும். கழிச்சிங்களா என்ன? 14 4 போகாது, 14 6 5 5ல 1 போனா 46 தான் மார்க் கிடைக்கும். உண்மையா 46 கிடைச்சிருக்குது? உண்மையா 46 கிடைச்சிருக்குது? 64 கிடைச்சிருக்கு. அப்ப இந்த விட வராது. இந்த விடையே பார்ப்போம். 36 சரி எடுத்தா 2 மார்க்ஸ்,
1 1 அப்ப 36 72 இதுல ஓ 14 14 14 நீங்க கழிச்சீங்களா எத்தனை வரும் 2ல போகாது 12 12ல 8 இங்க 6 58 மார்க்ஸ் வரும். இது வருமா? ஏற்கனவே 64 மார்க்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காது. அப்ப இதுவும் வராது. அடுத்தது பாருங்க 38 38 சரி என்று சொன்னா 2 அளவு இருக்குன்னா 76 12க்கும் 1 படி 12 கழிக்கணும். கழிச்சா 6ல 2 போனா 4 7ல 1 போனா 6 64 இதுக்குத்தான் வருது. சரியா? இதுக்குத்தான் 64 வருது. ஆகவே விட 3ஆவது. சரியா? அடுத்த கணக்கு சொன்னா 20 கேள்விகள் வச்சது. அதுக்கு பாருங்க 20 கேள்வி 1 சரி எடுத்த 5 மார்க்ஸ் 1 பிள்ளை எடுத்தா 2 மார்க்ஸ் இல்ல. ஒரு ஆள் வந்து 79 எடுத்திருக்காரு. ஒரு ஆள் 79 எடுத்திருக்காரு என்று சொன்னா முதலாவது விட 13 இரண்டாவது விட 15 மூணாவது விட 17. கவனிச்சு கொள்ளணும், எழுதக்கூடா. இதை விளங்கப்படுத்துறது நான் அடுத்தது விளங்கப்படுத்த சொல்லுவேன். இப்ப செய்முறையூட அதாவது விடையை வச்சு செய்யற என்கிறது. அப்ப நாம 13 மொத்தம் 20 எத்தனை பிள்ளை? 7 பிள்ளை. 13 சரி என்றா 1க்கு 5 படி 65 1க்கு 2 கழிப்பாங்க. அப்ப 2 படி 14 கழிப்பாங்க. கழிச்சா என்ன வரும்? 1 இதுல 5 51 வரும். இந்த விட சரியா? மார்க்ஸ் 79 வந்துட்டா இல்ல. அப்ப இது வராது. ரெண்டாவது பாரு 15 மொத்தம் 20 கேள்வி 15 சரியா? 5 பிள்ளையா? அப்ப 5 பிள்ளைன்னு சொன்னா 5க்கும் 1க்கு 2 படி போகும் 10 15க்கும் சரி என்றா 15 5 75. அப்ப சரியா 75ல 10 போனா 65 மார்க் கிடைக்கும். இங்க 79 வந்துரு. இதுவும் வராது. மூணாவது விடை 1க்கு 5 படி 17 5 85 எத்தனை? 17 கேள்வி சரி. அப்ப எத்தனை கேள்வி பிள்ளை? 3 கேள்வி பிள்ளை. அப்ப 3க்கும் 2 படி 6 இல்ல. 85ல 6 போனா 79. எது விட? மூன்றாவது விட. ரைட். இப்ப எது லேசி உங்களுக்கு? உங்களோட விடையை காட்டு. 1 2 1 2 எதுவோ உங்களோட இஷ்டப்படி நீங்க செய்யலாம். கொள்ளையா யோசிக்க தேவையில்ல. அந்த நமக்கு தெரியாத இதை பார்க்கணும். அதாவது எத்தனை கேள்வி? 50 கேள்வி என்று சொன்னா 50ல இருந்து மிச்சத்தை கழிக்கணும். அப்ப அந்த அடிப்படையில சரியா லேசான வழி எதுவோ உங்களுக்கு எது விளங்கிருக்கோ அதால செய்வோம். ரைட். இப்ப காட்டுங்க. நான் 1 செய்முறையில விளங்கப்படுத்தட்டா 2ங்கிறதுல விளங்கப்படுத்தட்டா? பெரும்பாலானாக்கள் 2ல சொல்றீங்க. 2ல விளங்கப்படுத்துறேன். சரியா? ரைட். இப்ப பாருங்க முதலாவது கேள்வி 50 வினா இருக்குது. ஒரு ஆள் 64 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. 1 சரி எடுத்தா 2 1 பிள்ளை எடுத்தா 1. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 64 சரி 64 மார்க்ஸ் எடுத்திரு. அப்ப 32 சரி எடுத்திருந்தா எத்தனை பிள்ளை? 18 பிள்ளை. 32க்கும் 1க்கு 2 படி 64 கிடைக்கும். 18க்கும் 1க்கு 1 படி 18 கழிப்பாங்க. இதை கழிச்சா கிட்டத்தட்ட வந்துட்டு 46 தான் வருகுது. இது வராது. இதை பார்த்தா 36 சரின்னு சொன்னா 14 பிள்ளை. 36க்கும் 1க்கு 2 படி 72 1க்கும் 14க்கும் 14 படி 14 இல்ல. அப்ப கழிச்சிங்கன்னு சொன்னா 8 58. இதுக்கு 18 சொன்னா 38 சொன்னா 12 பிள்ளை. 1க்கு 1 படி 12 மார்க்ஸ் இல்ல. 1க்கு 2 படி 76. அப்ப 76ல 12 போனா 64. ஆகவே விட 3ஆவது சரி. ரித்திகா
ரித்திகா சார் விளங்கிச்சா விளங்கலையா? விளங்கிட்டு சார். ரெண்டாவதுக்கு போமா? ரெண்டாவது கேள்வி 20 வினாக்கள் இருக்குது. அதுல ஒன்று சரி எடுத்தா 5 புள்ளியாம், ஒன்று பிழை எடுத்தா 2 விட்டு வாங்கலாம். ஒரு ஆள் வந்து எத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்காரு என்று சொன்னா 79 மார்க்ஸ் எடுத்து வச்சிருக்காரு. ஏண்டா எத்தனை சரி எடுத்திருக்காரு, எத்தனை வினாக்களுக்கு சரியா விடை அளிச்சிருப்பாருன்னு கேட்கிறான். அப்ப நாம 2 விதத்திலேயும் செய்யலாம். விடையை வச்சு செய்யறதுக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். 13 சரி என்று சொன்னா மொத்தம் 20 வினா. அப்ப 7 புல, 15 சரி என்றா 5 புல, 17 சரி என்று சொன்னா 3 புல. சரி 13 சரி, 13க்கும் 5 படி, 5ஆல பெருக்கினா 15 5ஆல பெருக்கினா 13 5ஆல பெருக்கினா 65 மார்க்ஸ். 65 7 2 படி கழிப்பார். பிள்ளை எடுத்த 2 தானே, 2 படி கழிப்பார். 2 படி கழிச்சா 14 கழியும். அப்ப கழிச்சா 65ல 14 கழிச்சா 51. இவர் எடுத்த மார்க்ஸ் 79. அப்ப இந்த விட சரி வராது. ரெண்டாவது விட இதை பாருங்க. ரெண்டாவது விட 15 சரின்னு சொன்னா 15 5ஆல பெருக்கினா 75. 5 படி 2க்கும் 2 10. அப்ப 75ல 10 போனா 65 மார்க் கிடைக்கும். இது படி. அப்ப அவர் 79 எடுத்திருக்காரு. அப்ப இந்த விடையும் வராது. இந்த விடையை பார்த்தா 13க்கும் 5 படி 85. 3க்கும் 2 படி குறையும், 32 6 குறையும். கழிச்சா 85ல 6 போனா 79. அப்ப இதுதான் விடை, மூணாவது. சரியா? ரைட். அடுத்த கேள்வி. வினாவிடை போட்டியில் 20 வினா கேட்கப்பட்டது. சரியா விடை அடிச்சா 5, பிழையா விடை அளிச்சா 2 மார்க்ஸ் வெட்டுவேன். ஒரு ஆள் 72 எடுத்து வச்சிருக்காரு. அப்ப என்ன செய்வோம்? 16 கேள்வியா? ஹாதி எத்தனை பிள்ளை எடுத்திருப்பாரு முதலாவது விடையை வச்சு செய்யறேன்னு சொன்னா? ஹாதி நான் பேசுற விளங்குதா? ஹாதி ஆகிப் ஆகிப் ரைட். இதுக்கு சொல்லுங்க, எத்தனை பிள்ளை எடுத்திருப்பாரு? முதலாவது 16 சரி என்று சொன்னா எத்தனை பிள்ளை எடுத்திருப்பாரு? கையில ஆடலாம், இல்லாட்டி கஷ்டமேட்டா. எத்தனை பிள்ளை எடுத்திருப்பாரு? 16 சரி என்று சொன்னா இந்த அரைக்கிறது உதாரணத்துக்கு ஒவ்வொரு விடையை வச்சு செய்வோம். 16 சரி என்ற எத்தனை பிள்ளை எடுத்திருப்பாரு என்று சொன்னா 4 பிள்ளை எடுத்திருப்பாரு. இதுக்கு 14 சரி என்று சொன்னா 6 பிள்ளை எடுத்திருப்பாரு. இதுக்கு 19 சரின்னு சொன்னா 1 தான் பிள்ளை எடுத்திருப்பாரு. ரைட். இப்ப பாருங்க, 16 சரி என்று சொன்னா 1க்கு 5 மார்க்ஸ். இப்ப 16 5ஆல பெருக்கினா எத்தனை மார்க்ஸ்? 80 மார்க்ஸ். ஒரு பிழை எடுத்தா 2 குறையும். அப்ப 4 பிள்ளை எடுத்தா 4 2 8 குறையும். அப்ப 80ல இருந்து இந்த 8 கழிச்சா 72 வரும். 80ல இருந்து இந்த 8 கழிச்சா 72. விடை முதலாவதுல 72 வந்துட்டு. அப்ப முதலாவது தான் விடை, மற்றதுக்கு போகவே தேவையில்லை. விளங்கினாக கை வைத்துங்க, விளங்கினாக கை வைத்தலாம்.
மரியம் விளங்கிச்சா? ஓகே, ரைட். அடுத்த கேள்வி போவோம். 4வது கேள்வி. 50 வினா இருக்குது. இதுல பல்வேறு வினாவில் பரீட்சை ஒன்றில் முகம் கொடுக்கின்றார் ஒருவர். அவர் சரியாக விடையளித்தால் 2 புள்ளி கிடைக்கும். பிழையா விடையளித்தால் 1 புள்ளி குறைக்கப்படும். 40 வினாக்கு விடையளிச்சிருந்தா எத்தனை மார்க் எடுப்பாங்க? கரெக்டா கேட்காங்க. ஸ்டார்ட்ல விளங்கப்படுத்தின கரெக்டா. 40க்கு கேள்விக்கு விடை போட்டிக்கார். 40க்கு பிழை எடுத்திருந்தாருண்டா அப்ப 40க்கும் 2 மார்க்ஸ் படி எத்தனை 80 வரும். எத்தனை பிழை என்று சொன்னா நான் எத்தனை செய்யல 10 செய்யல. 10க்கும் 1 படி 10க்கும் 1 மார்க்ஸ் இல்ல அவருக்கு. அப்ப 1 படி 10க்கும் 10 கழிச்சு விட்டோம்டா 80ல 10 போனா 70 மார்க்ஸ் தான் அவருக்கு கிடைக்கும். அப்ப எந்த விடைன்னு சொன்னா முதலாவது விடை. 4வது விளங்கினாக்க கைவித்தலாம். ஸ்டார்ட்லயே கேட்டது 40 சரி எடுத்தா, அதாவது 35 சரி எடுத்தா எத்தனை மார்க் கிடைக்கும் என்று கேட்டேன். அது மாதிரி 40 சரி எடுத்தா எத்தனை கிடைக்கும், அவ்வளவுதான். அடுத்த கேள்வி 5வது கேள்வி. 50 வினாயிருக்கு. அதுல வாய்மொழி வினாவடி வினா போட்டியில ஒருவர் கலந்து கொள்றார். இவர் சரியாக விடையளித்தா 2 கிடைக்கும். பிழையா விடையளிச்சா 1 புள்ளி வெட்டப்படும். 85 புள்ளி பெற்றிருக்கார். இது வந்துட்டு மார்க்ஸ் 85 எடுத்திருக்காரு. அப்ப எத்தனை வினாக்கு சரி கேட்காங்க. அப்ப இதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா நாம விடையை வச்சு செய்வோம். விடையை வச்சு செய்யறேன்னு சொன்னா 40 வினாக்கு சரி என்று சொன்னா 10 வினாக்கு பிழை. 45 சரி என்றா 5க்கு பிழை. 43 சரி என்றா 7க்கு பிழை. ரைட். இங்க 40ம் சரி எடுத்தா 1க்கு 2 படி 80. 40ம் சரி எடுத்தா 1க்கு 2 படி 80. 10 பிழை என்று சொன்னா 1 வெட்டுவா. அப்ப 1 வெட்டினா 10 குறையும். 10க்கு 10. அப்ப 70 மார்க்ஸ். 80ல 10 போனா 70 மார்க்ஸ். 2வது பாப். இது 85 அடுத்திருக்காரு. முதலாவதுலேயே வச்சு யோசிக்கலாம். 42 80 கிட்டத்தட்ட 85 எடுத்து வச்சிருக்கான். அப்ப இன்னத்துக்கு தான் நம்ம அங்கால போகேன். சரியா? அப்ப முதலாவது பார்க்கவே தேவையில்லை. 2வது 45 1க்கு 2 படி 2 ஒரு சரி எடுத்தா 2 கிடைக்கும் தானே. அப்ப 90. 5க்கும் 1 மார்க்ஸ் குறையும். அப்ப 5 குறையும். அப்ப 90ல 5 போனா 85. அப்ப இது இந்த 55 வருது. அதனால 2வது விடை. 6வது கேள்வி. வினாடி வினா 25 வினாக்கள் கேட்கப்பட்டன. சரியா விடையளிச்சா 4 வழங்கப்படும். பிழையா விடையளிச்சா 2 கழிக்கப்படும் என்பதுமே நிபந்தனையா. மாணவன் இப்போட்டியில் 76 புள்ளி பெற்றிருக்கான். எத்தனைக்கு சரியா விடையளிச்சிருப்பான்? எத்தனைக்கு சரியா விடையளிச்சிருப்பான் கேட்கிறான். அப்ப மொத்தம் 25 வினா தானே. 25 வினா. அப்ப 21 சரியா போட்டா பிழை வந்து 5. எத்தனை 5 4 பிழை எடுத்திருப்பாரு. 4 பிழை எடுத்திருப்பாரு. அப்ப ஒரு பிழை எடுத்தா 2, ஒரு சரி எடுத்தா 4. இப்ப 21 நாம 4ஆல பிரிக்கணும்டா என்ன வரும்? 84 வரும். சரியா? அடுத்தது 4 கேள்வி பிழை, ஒரு கேள்விக்கு 2 இல்லை. அப்ப 8 4 2 8 இல்லை. கழிச்சு பார்த்தோம்டா எத்தனை வருது? 4ல 8 போகாது. 14லையும் 8 போனா 6. இங்க 7 76 வருது. முதலாவது ஆன்சர் சரி. சரியா? 6க்கு 1 விட வந்தாக்கள் கைவித்தலாம். சரி, 7வதுக்கு போவோம். 7வது வினாடி வினா போட்டி வினாவிடை போட்டியில 10 வினாக்கள் வழங்கப்பட்டன. சரியா விடையளிக்கும் ஒவ்வொரு வினாவுக்கும் 5 மார்க்ஸ். சரியா எடுத்தா 5 மார்க்ஸ். பிழையா விடையளிச்சா 1 மார்க்ஸ் கழியும். போட்டி நிபந்தனை 14 புள்ளிகளைத்தான் ஒரு ஆள் பெற்றிருக்காரு. பிழையா விடையளிச்சது எத்தனை?
எடுக்கட்டி எத்தனைக்கு அவர் பிழை. அப்ப தந்ததெல்லாம் பிழை எடுத்ததுக்கு. சரியா? அப்ப இத்தனை சரி எடுத்திருப்பாரு. ஏண்டா மொத்தம் 10 வினாதான். அப்ப 5க்கு பிழை இருந்துச்சுன்னா 5க்கு சரி. 5க்கு பிழை என்றா 5க்கு சரி. தந்த பிழைக்குத்தான். அப்ப முதலாவது மேல வந்து பிழைக்குரியது. அப்ப 1க்கு 5 மார்க்ஸ் இல்லாம ஆகும். 5 மார்க்ஸ் இல்லாம ஆகும். குறையும். 5 குறையும். அடுத்தது சரிக்கு சரி வந்து 5 மார்க்ஸ் 1க்கு. அப்ப 5 25. 25ல இந்த 5ஐயும் கழிச்சா மார்க்ஸ் முதலாவதுக்கு 20 கிடைக்கும். அப்படித்தானே? முதலாவதுக்கு 20 மார்க் கிடைக்கும். ஆனா 14 கிடைக்குது என்று சொன்னா இந்த விட வராது. இதை பார்ப்போம். அதாவது சரி எடுத்தது நீங்க மேல போடுங்க. அப்ப 4 சரி எடுத்திருக்காரு. 4 சரி எடுத்திருக்காரு. 6க்குள்ள எடுத்திருக்காரு. 4 சரி என்ன 5 20 மார்க்ஸ். 4 6 பிள்ளைன்னு சொன்னா 6க்கு 1 படி 6 கழியும். அப்ப 20ல 6 கழிச்சா 14. 20ல 6 கழிச்சா 14. ஆகவே 2வது விட. 7வதுக்கு 2வது விட. 8வது 50 வினாக்கள் கொண்ட பரீட்சையில் சரியா விடையளிக்கும் ஒவ்வொரு வினாவுக்கும் 4 மார்க்ஸ். சரி என்று சொன்னா 4. அதேவேளை தவறா விடையளிச்சா பெற்ற புள்ளியிலிருந்து 1 புள்ளி கடிக்கும். ஒரு ஆள் 120 புள்ளியை பெற்றிருந்தா எத்தனைக்கு சரியா எடுத்திருப்பார்? அப்ப நீங்க பாருங்க 30 மார்க்ஸ் 30 சரி என்று சொன்னா 20 பிழை. அப்ப 30க்கும் 1க்கும் 4 மார்க்ஸ் சரியா. அப்ப 4 படி பெருக்கினீங்கன்னா 120 வரும். 20க்கும் 1 படி ஒரு புள்ளி தான் கழிப்பாங்க. அப்ப 20 கழியும். அப்ப 20 கழிச்சா 100 மார்க்ஸ் தான் முதலாவதுக்கு வரும். அப்ப முதலாவது விட இல்லை. 2வது விடையை பாருங்க. 34 என்று சொன்னா சரியா 1க்கு 4 படி பெருக்கி பாருங்க. 34 4ஆல பெருக்குங்க. நன்னாங்க 16 1 மிச்சம் 3ஆங்க 12 1 13 136. இதுக்கு 136. இப்ப 34 சரி என்றா எத்தனை பிழை? 50லையும் 34 சரி என்றா 16 பிழை. 16க்கும் 1க்கு 1 மார்க்ஸ் படி கழிக்கிறேன். 16க்கும் 16 கழிப்பாங்க. அப்படி கழிச்சா 136ல 16 கழிச்சா 120 கிடைக்கும். அப்ப 2வது ஆன்சர் சரி. 120க்கு இந்த 120 வருகிறது. 2வது ஆன்சர் சரி. அடுத்த கேள்வி சரியா? வினாவிடை போட்டி ஒன்றில் 5 கேள்விகள் கேட்கப்பட்டன. முதலாவது வினாவுக்கு 6 புள்ளி. 5 கேள்வி கேட்டீங்க. முதலாவது வினா, 2வது வினா, 3வது வினா, 4வது வினா, 5வது வினா. 5 வினா கேட்டீங்க. முதலாவது வினாவுக்கு 6 புள்ளி. சரியா? முதலாம் வினாவுக்கு 6. முதலாவதுக்கு 6 மார்க்ஸ். 2ஆம் வினாவுக்கு 5 மார்க்ஸ். 3ஆம் வினாவுக்கு 4 மார்க்ஸ். 4ஆம் வினாவுக்கு 3 மார்க்ஸ். 5ஆம் வினாவுக்கு 2 மார்க்ஸ். சரி, இப்ப கவனிச்சு கொள்ளுங்க. 14 மார்க்ஸ் தான் ஒரு ஆள் எடுத்திருக்கு என்று சொன்னா சரியாக விடை அளிக்காத வினாயவை. இப்ப விட தந்திருக்கிற விடை எல்லாம் என்ன? சரியா விட போடல அந்த வினா. இப்ப பாருங்க. சரியா? கடைசி கேள்விக்கு லேசா செய்யற மெதட்டு. இது விடையை வச்சு செய்யற மெதட் தான் லேசி. பெரும்பாலும் லேசானது. அதாவது ஒரு கேள்விக்கு முதலாவது கேள்விக்கு 6 மார்க்ஸ், 2வது கேள்விக்கு 5 மார்க்ஸ்,
மூணாவது கேள்விக்கு 4 மார்க்ஸ், நாலாவது கேள்விக்கு 3 மார்க்ஸ், அஞ்சாவது கேள்விக்கு 2 மார்க்ஸ். இப்ப இதுதான் மார்க்ஸ். சரி எடுத்தா ஒரு ஆள் 14 புள்ளி தான் எடுத்து வச்சிருக்கு, 14 புள்ளி தான் எடுத்திருக்கார் என்று சொன்னா எந்தெந்த கேள்விக்கு பிள்ளை எடுத்திருக்கார். அப்ப விடையில பாருங்க, முதலாவது விடை என்னவா? 1 3 1 5 அதானே 1 5 1 5 பிள்ளை எடுத்திருக்காரா? அப்ப 1 5 மண்டா முதலாவது இதையும் பட்டுங்க, இதையும் பட்டுங்க. இவர் மார்க்ஸ் 14 வருமா? 14 வருமா? 5 4 9 3 12 தானே வருது. அப்ப அந்த விடை சரியா? அந்த விடை சரியா? இல்ல, அந்த விடை பிள்ளை. அப்ப முதலாவது விட வராது. ரெண்டாவது விடையை பாருங்க, 2 3 இது ஏற்கனவே 6, இதுல 2 2 3 2 3 பிள்ளையா? அதாவது இது 2 வராதா, மத்தது வருமா? அப்ப இதையும் ஒட்டு போட்டு இதை கூட்டி பாருங்க. 6 3 9, 9 2 11 தான் கிடைக்கும். ஆனா இங்க 14 வரணும், அதுவும் வராது. மூணாவது விட, மூணாவது அஞ்சாவது பிள்ளை. மூணாவதும் அஞ்சாவதும் பிள்ளை. மூணா இது பிள்ளை, அஞ்சாவது இது பிள்ளை. அப்ப அது ரெண்டும் பிள்ளை என்று சொன்னா மிச்சமாயிருக்கிறது 14 வருமா? மிச்சமாயிருக்கிறது 14 வருமா? 5 மாறும் 11, 11 3 14 வருது. ஆகவே எந்தெந்த கேள்வி பிள்ளை என்று சொன்னா மூணாவது ஆன்சர். யாருக்கு சரி? மூன்றாவது ஆன்சர். இதுல ஆன்சர் மூணாவதும் ஐந்தாவதும். மூணாவது கேள்வி இது பிள்ளை, ஐந்தாவது கேள்வி இது பிள்ளை. அப்ப இது ரெண்டு இந்த மார்க்ஸ் எல்லாம் ஆக்கினா நமக்கு கிடைக்கிறது 6 5 11, 11 3 14 கிடைக்கும். ஆகவே அவர் பிழை எடுத்தது மூணாவது அஞ்சாவது.